ஜோடி ஆர் யூ ரெடியோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி Hotstarல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறப்போ நம்ம எதிர்பார்த்த மாரி அந்த மாஸ்க் மேன் யார் அப்படிங்கிறத தான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஸோ நேத்து வீடியோலயே பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து அது அவினாஷ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கரெக்ட் தான். அந்த மாஸ்க் மேன் வேற யாரும் இல்ல, அவினாஷ் தான். ஸோ இப்போ அவினாஷ் வந்து டான்ஸ் பண்றாரு. அண்ட் அவர் டான்ஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, நடுவுல சட்டையெல்லாம் கழட்டி போட்டு பயங்கரமா ஆடியிருப்பாரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோனே நம்ம ரியோ குடுகுடுன்னு ஓடி போய் அவரோட சட்டையெல்லாம் கழட்டி குடுத்து, "இந்தாங்க போடுங்க" அப்படின்னு சொல்லி மானத்த மறைக்கிறேன்னு செம்ம காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் நம்ம ரம்மா மேம் பார்த்தீங்கன்னா, டைமிங் "ஐயோ! ரியோ நீங்க கோட்ட கழட்டினா உங்களுக்கு துப்பு தெரியுதே என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸா நான் யோசிச்சேன், என்னடா இவங்க ரொம்ப டல்லா இருக்க மாரி இருக்காங்களே அப்படின்ட்டு. இப்போ பயங்கரமா பிக்கப் பண்ணிட்டு செம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எந்த இடத்துல பேசணுமோ கரெக்ட்டா பேசுவாங்க. அதாவது, "என்னடா நீங்கலாம் வந்து 25 காயின், 30 காயின், 35 காயின் இப்படி பிட்டிங் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க என்னதான் எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு நடுவுலலாம் டென்ஷன் ஆகி கொந்தளிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு உண்மையிலேயே அந்த விஷயத்துல வந்து ரம்மா மேம் ரொம்பவே புடிச்சிருந்தது. சரி ஓகேங்க. இப்போ அவினாஷ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ அவருக்கு யார் பேர் ஆவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீஷல். நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, தீஷல் யாருக்குமே பஸரே அடிச்சிருக்க மாட்டாங்க இதுவரைக்கும். நம்ம ரியோ கூட கேட்டிருப்பாரு, "பஸர் ஒர்க் ஆகுதாம்மா?" அப்படின்ட்டு. இவங்க என்னடான்னா, பொசுக்குன்னு அடிச்சு எடுத்தோனே 100 காயின்ஸையும் குடுத்துட்டு, "எனக்கு அவினாஷ் தான் வேணும்" அப்படின்ற மாரி செட்டில் ஆயிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம ஜாஸ்மின கேட்குறாங்க, "ஆமா நீ யாருக்குமே பஸர் அடிக்கலையே, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் கிடையாதுங்க. நான் ஒருத்தர மைண்ட்ல வச்சிருக்கேன். கள்ளக்கபடம் இல்லாம அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு பிரஸ் பண்ற ஆளே அவரா தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லி பயங்கரமா டயலாக்லாம் அடிச்சாங்க. சரி யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் வராரு. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, டக்குன்னு போயிட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் நிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த சைடா நின்னு அவரு வந்து அந்த சவுதிக்கா அந்த பாட்டுக்கு வந்து ஆடுவாரு. எல்லாரும் பின்னாடி இருக்கவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்தையே நல்லா வைபா வந்து இது பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபாக்ட் அவர் அந்த மாரி போய் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம காவ்யா வந்து பிரஸ் பண்ணுவாங்க. யார் நம்ம காவ்யா? மீதி 25 காயின் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏற்கனவே 3 பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட பிரஸ் பண்ணிருவாங்க. சரி ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிரா வந்து ஃபுல் காயின்ஸ போட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க. ஜாஸ்மின் முகத்துல அப்படியே ஒரு சோகம். என்னன்னு கேட்டா, இவருக்கு தான் நான் அப்பயிலேருந்து காத்துட்டு இருந்தேன்னாங்க. ஆனா நீங்க அவங்க பிரஸ் பண்ணத கரெக்ட்டா அந்த எபிசோட்ல பார்க்கணுமே. அந்த ரெட் கலர்ல அந்த பஸர் அடிச்சோன தான் இவங்கலாம் பிரஸ் பண்ண முடியும் இல்லையா? அந்த பஸர் அடிக்குது. பார்த்தா நம்ம ஜாஸ்மின் ரொம்ப பொறுமையா, கூலா வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா அடிக்கிறாங்க. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர்லயே வரல. இதுல அப்படி ஒரு ஃபீலிங் வேற. 4 வாட்டி நான் பஸர் அடிச்சேன் அப்படின்னு வேற ரியோட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம ரியோ சொல்லுவாரு, "நீ 4 வாட்டி அடிக்கிறது முக்கியம் இல்லம்மா. ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அதுதான் முக்கியம்" அப்படின்னுவாரு. ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டேனி அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவரு வந்தத பார்த்தோனே நம்ம ரம்பா மேம்லாம் பயங்கரமா எக்ஸைட் ஆகுறாங்க. "என்னடா நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா, ரம்பா மேமோட பாட்டுக்கு தான் ஆடுறாரு. எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சா, அவருக்கு நெறைய பேர் வந்து பஸர் அழுத்தியிருப்பாங்க. அப்புறம் அவரு, "சாரி நான் உங்களுக்காக ஆடல. நான் ரம்பா மேம்க்காக ஆடினேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ மரியா" அந்த சாங்ல வந்து அவர் கூட பண்ணியிருக்காரு. அதே மாரி நம்ம ஸ்ரீதேவி மேமோடையும் பார்த்தீங்கன்னா, "காதல் வைரஸ்" அப்படிங்கிற படத்துல வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெமரிய ரீகிரியேட் பண்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நடுவுல ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் மாரி குடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப 3வதா யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா வராரு. யாருமே பஸர் அழுத்தாம இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாஸ்மின் டக்குன்னு பஸர் அழுத்துறாங்க. சரிடா செலக்ட் பண்ணிருவாங்க போல அப்படின்னு பார்த்தா, இல்ல 25 காயின் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடுத்து பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து 4வதா பார்த்தீங்கன்னா, கௌரி சங்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாருங்க. அவரோட டான்ஸே செம்மையா இருந்ததுங்க. அப்படியே அந்த தண்ணி மாரி செம்மையா ஃப்ளோ ஆகி பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. நம்ம அனன்யா பார்த்தீங்கன்னா வந்து மொத்த காயின்ஸையும் குடுத்துட்டு வந்து கௌரி சங்கர வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து 5வதா பார்த்தீங்கன்னா, அவினாஷ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரோ எபிசோட்லயே வந்து அவரே அவர வந்து யோகி பாபுன்னு சொல்லிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. பட் அப்படி சொல்லி தான் வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. அவரோட ஹேர் ஸ்டைல்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். பார்க்கறதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாப்பிங் அந்த ஸ்டைல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தருமே பிரஸ் பண்ண மாட்றாரு. அப்புறமா தான் நம்ம ரியோ ஒரு மேட்டர் ஓப்பன் பண்றாரு. என்னன்னு கேட்டா, "டேய் இவரு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவர்டா. இவர கூடவா யாரும் செலக்ட் பண்ண மாட்டீங்க?" அப்படின்னு. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு கனடால வந்து இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்ணி பாப்பிங்ல வந்து கோல்ட் மெடல் வாங்கியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஐடல் அப்படிங்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயுமே அவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர யாருமே சூஸ் பண்ணல. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேற மத்த ஸ்டைல்ஸ்லாம் கொஞ்சம் ஆடியிருந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா, அவரோட ஸ்டைலுக்கு வந்து எங்களால மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் நாங்க சூஸ் பண்ணல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 6வதா பார்த்தீங்கன்னா, அரவிந்த் அப்படின்றவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் வந்து சூப்பரா தாங்க ஆடுறாரு. ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சோனே 3 பேரு பிட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா ரூத் வந்து 25 காயின் அப்படின்னுவாங்க. ராணி குமாரி 30 காயின்னுவாங்க. ஸ்ரேயா வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு 35 அப்படின்னுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ரம்பா மேம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டென்ஷன் ஆகி கொந்தளிச்சுட்டு, "டேய் என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நீங்க வந்து பிட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து இவர நான் இது பண்ண மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் எலிமினேட் பண்ண போறேன்." அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியா ரூத் வந்து, "இல்லங்க நான் இருக்கிற மொத்த காயினையும் குடுக்குறேன்னு" சொல்லி குடுத்து அவங்கள வந்து பிளாக் பண்ணிருவாங்க. அடுத்து 7வதா பார்த்தீங்கன்னா, குருநாத் அப்படின்னு ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் அருணிமா பார்த்தீங்கன்னா, ஒரு 25 காயின்ஸ் குடுத்து அவர வந்து பிளாக் பண்ணி வைக்கிறாங்க.
அண்ட் 8த் பார்த்தீங்கன்னா வந்து மோஹித் குர்மி அப்படின்னு ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுல நம்ம அருணிமா மீதி இருக்க 75 காயினையுமே குடுத்து பிளாக் பண்றாங்க. குடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து, "என்னது உங்களுக்கு தமிழ் தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற செலக்ட் பண்ற ஒரு கண்டஸ்டன்ட்க்கு 4 வரி கவிதைலாம் எழுதி வச்சிருந்தேனே, இப்ப நான் அத வச்சுட்டு என்னங்க பண்றது? அப்படின்றாங்க. அண்ட் அதே மாரி அந்த மோஹித் குர்மி பார்த்தீங்கன்னா, அவரோட சிஸ்டர் வந்து கூட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து இவரோட லக்கி சார்ம் அப்படின்றதுனால, இவரு எங்கெங்க எந்தெந்த ஊருக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணாலும், அவங்க சிஸ்டரும் கூடயே போவாங்களாம். ஸோ அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கியூட்டா இருந்தது. அடுத்து 9த் பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கிறவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாருங்க. அண்ட் நம்ம ஸ்ரேயா வந்து டக்குன்னு பிட் பண்றாங்க. "என்னடா நீ ஏன் வந்து திடீர்னு விஜய சூஸ் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டா, "விஜய் சேனல்ல விஜய பார்ட்னரா வேணும் எனக்கு" அப்படின்லாம் வேற டயலாக் அடிப்பாங்க. அடுத்து 10வதா பார்த்தீங்கன்னா, மணிகண்டா அப்படின்ட்டு ஒருத்தர் வராரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாஸ்மின் 60 அண்ட் ராணி வந்து 55 காயின் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஸோ இதோட டக்குன்னு அடுத்த வாரம் அப்படின்னு போட்டாங்க. நான் நினச்சேன் இந்த வீக் உங்களுக்கு பிட்டிங் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆயிருவாங்கன்னு. இதில அடுத்த வாரம்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டு காட்டுறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னா, அது வந்து யஷ்வந்தா யாருன்றது எனக்கு பேரு சரியா ஞாபகம் இல்ல. நீங்க வந்து பார்ட்னர்ஸ வந்து மாத்தணும்னா மாத்திக்கலாம் அப்படின்றப்போ, ஐ திங்க் யஷ்வந்த சூஸ் பண்ணவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவரு பயங்கரமா பிரேக் ஆகி அவர் வந்து அவரோட ஸ்டோரிய வந்து சொல்றாரு. "நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல தான் ரொம்ப நாள் படுத்திருந்தேன். இப்ப கூட நான் சர்ச்ல தான் வந்து தங்கியிருக்கேன். எப்படியாவது நான் வந்து இதில செலக்ட் ஆயிருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். கடைசியில இப்படி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையிலேயே ரொம்ப பிரேக் ஆகி அழுதுட்டே வந்து வெளில போறாரு. அண்ட் அவர் அழுவுறத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளோ பேச்சு பேசி இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு வரப்போ, இவங்களால அவங்க பார்ட்னருக்கு அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, அங்க கேள்வி வரும். "ஏன்டா நீங்க நல்லா ஆடுறவங்கள பார்த்து சூஸ் பண்ணீங்க. ஆனா உங்களுக்கு ஏத்த மாரி சூஸ் பண்ணீங்களா?" அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அண்ட் நெறைய பேரெல்லாம் எலிமினேட் பண்ணீங்களே, இதெல்லாம் தேவையா? 25, 25ன்னு குடுத்தீங்களே அப்படின்னு. இதுக்கெல்லாம் அவங்க ரெடியா இருக்கணும். அதுக்கேத்த மாரி இவங்களும் பவர்ஃபுல்லா அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீக் வந்து நம்ம 2 எபிசோட்ஸுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கோட ஜோடி எபிசோட்ஸ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்க வந்து இப்ப வந்திருக்க கண்டஸ்டன்ட்ஸ்ல எந்த ஜோடி வந்து உங்களோட ஃபேவரைட் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.